Thank you. Recording is on. Okay. Start பண்ணு. ஓகே, முருகா சரணம். இது 13வது பாடல். ஃபர்ஸ்ட் நான் பிரிச்சு பாடிடுறேன் பாட்டை ஃபர்ஸ்ட். ஒருவரை பங்கிலுடையான் குமாரனுடைய மணிசேர் திருவரை கிண்கிணி ஓசை பட திடுக்கிட்ட அரக்கர்கள் வெகுவரத்துக்கு செவிடுபட்டு எட்டு வெப்பும் கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே. இதுதான் இந்த பாடலோட பிரிச்சு பாடக்கூடிய பாடல். முதல் இந்த பாட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்புல இந்த பாடல் பாடப்பட்டிருக்கு. பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறத பத்தி தெரியாதவாளுக்கு நான் சொல்ல விரும்புறேன். பிள்ளைத்தமிழ்ல 2 பாகங்கள் இருக்கு. ஆண் பிள்ளைத்தமிழ் அண்ட் பெண் பிள்ளைத்தமிழ். அதாவது குழந்தையோட பிறப்பு 3 மாதத்திலிருந்து 21 மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களோட வாழ்க்கை பருவத்தை 10 பருவமாக பிரிச்சு பாடுறதுதான் பிள்ளைத்தமிழ். அதுல காப்பு பருவம் அவளை காப்பாத்துறதுக்காக பாடக்கூடிய பாடல்கள். செங்கீரை பருவம்ங்கிறது குழந்தைகள் தலை அசைந்து பாடக்கூடிய ஒண்ணு. அப்புறம் தாளப்பருவம், சப்பானி பருவம், முத்தப்பருவம், அப்புறம் அம்புலியை பார்த்து பாடக்கூடிய பாடல்கள். அம்புலியை பார்த்து நிலாவை காமிச்சு சோறு ஊட்டும் போது பாடக்கூடிய பாடல்கள் அம்புலி பருவம் அண்ட் வருகை பருவம், சயன பருவம்னு இது மாதிரி 10 பருவங்கள் இருக்கு. இது ஆண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைத்தமிழ். பெண் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மன் மேல பாடின பிள்ளைத்தமிழ் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. எதுக்காக நான் இதை இப்ப சொல்றேன்னா, முருகனோட வருகையை அவ 5வது பாட்டிலே சொல்லிட்டா. திருபுவனங்கள் என்ற பொற்பாவை திருமுலைப்பால் கடலழ குன்றழ சூரன் அழ இளம் குழந்தை குறிஞ்சி நில தலைவன் உதித்தான் அப்படின்னு பாடல் 5லேயே சொல்லிட்டாரு. ஸோ அப்படி முருகன் எப்படி இதுல பாடக்கூடிய பருவம் வருகை பருவம். அவரோட இடையிலிருந்து வர ஓசை எப்படி அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் இருந்தது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த பாடல். இந்த பாடல்ல ஃபர்ஸ்ட் வரியே பாருங்க, ஒருவரை பங்கில் உடையான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். அப்படின்னா என்ன? ஒருவரை பங்கில் உடையானா தனிப்பெரும் தலைவராகிய சிவபெருமானை தனது வலது பக்கத்தில் உறைவராகிய உமாதேவியாரது திருப்புதல்வனாகிய திருமுருகனின் உடைக்கு மேல் கட்டும் மணிகள் அப்படின்னு கொண்டு வராரு. அதான் ஒருவரை பங்கில் உடையான் குமாரனுடைய மணிசேர் திருவரை கிண்கிணி ஓசைப்பட. அந்த இடையிலிருந்து வரக்கூடிய அருணாக்கையிலிருந்து வரக்கூடிய ஓசை எப்படி இருந்ததுன்னா, அந்த மணிகள் பொருந்திய அழகிய ஓசை எப்படி இருந்ததுன்னா, ஒளிப்பட்ட மந்திரத்தில் அசுரர்கள் திடுக்கிட்டு அஞ்சு நடுங்கினார்களாம். அந்த மணியிலிருந்து வந்த ஓசை, நமக்கு ஒரு பெரிய பயம் வரப்போறது, நமக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போறதுங்கிறத ஒரு திடுக்கிட்ட மாதிரி ஒரு ஓசை இருந்ததா. அந்த ஓசை எப்படி போச்சுன்னா, 8 திசைகளில் இருக்கக்கூடிய மனுஷாலோட காதுகள் எல்லாம் செவிடாயிடுதான். அதுல இருந்து குளமலைகள் 8ம் பெரிய பொன்மலையாய பர்வத மலையும் இடிச்சு போயிடுதான். அந்த குட்டி ஓசை, நாத ஓசை அரக்கர்களுக்கும் அந்த பர்வத மலையை இடிச்சா எவ்வளவு பெரிய ஓசை வருமோ அது மாதிரி இருந்ததாம். ஆனா அந்த மணி ஓசை தேவர்களுக்கு தேவாமிர்தமா இருந்ததாம். நம்மள காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய குழந்தை இந்த உலகத்துல உதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப பெருமைப்பட்டாளாம். அதுதான் இந்த பாடலோட இது. இது முருகனுடைய வருகையை பற்றி சொல்லக்கூடிய பாடல். இது தமிழ் பிள்ளைப்பால் எதற்காக அருணகிரிநாதர் எடுத்துட்டாருன்னா, ஒரு வள்ளலையோ இல்ல ஒரு அரசனையோ இல்ல ஒரு தெய்வத்தையோ குழந்தையா சொல்லி நம்ம பாடக்கூடிய வழக்கங்கள் நம்மளுடைய பாடல்கள்ல நிறைய இருக்கு. ஒரு வருகைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, கண்ணா வாடா கிருஷ்ணா வாடான்னு கூட நம்ம சொல்லி நிறைய குழந்தையா நம்ம தெய்வங்களை இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அருணகிரிநாதரும் முருகனை ஒரு பாலகுமாரனா பாவித்துண்டு அவரோட இடையிலிருந்து வரக்கூடிய ஒளி அசுரர்களுக்கு ஒரு பயத்தையும் தேவர்களுக்கு ஒரு இனித நாமமாகவும் இருந்தது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த பாடலோட கருத்து. முருகாசனம். சூப்பரா இருந்தது ராஜிமா. எக்ஸலண்ட்.